சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நாளைக்கு கலைவாணியோட பிறந்த நாள். அதான் தான் மருமகளுக்கு துணிமணியும் மாசம் மாசம் குடும்ப செலவுக்கு பணமும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமா, அப்பா அம்மா இத பாருங்களேன், புது துணி சூப்பரா இருக்குல்ல? நல்லா இருக்கு தாய், ரொம்ப நல்லா இருக்கு. இந்த பாவாடை தாவணியை மேல வச்சு என் கலருக்கு மேட்ச் ஆகுதான்னு கண்ணாடியில போய் பார்க்க போறேன். என் கலைக்கு எந்த Dress போட்டாலும் கலையாத்தான் இருக்கும் இல்ல கமலா? ஏ கலைவாணி, நீ கட்டிக்க போற வீட்ல இருந்து புது துணிமணிலாம் வந்த சந்தோஷத்துல முருகனுக்கு கட்ட வேண்டிய மாலைய கட்ட மறந்துடாத. அட அத எப்படிமா நான் மறப்பேன்? அம்மாடி, முருகனை நினைச்சு மாலைய கட்டு, மாப்பிளைய நினைச்சுக்கிட்டு ஏனோ தானோன்னு கட்டிராத என்ன? அப்பா போங்கப்பா, எனக்கு வெக்கம் வருது. ஏய் கலை, எங்க போற? ஏய். இது வரும். டேய், ஏ ராஜகுமாரனை பாக்கணும்னு சொல்லிட்டு இருந்தேல, வாங்க காட்டுறேன். அக்கா நெல்லு. ஒரு ராஜகுமார குதிரையில வருவான்னு சொன்ன. இப்ப குதிரை மேல வருவானா இல்ல நடந்து வருவானா? அது சஸ்பென்ஸ். ஏங்க, உங்க நண்பர் சுப்பிரமணிய அண்ணாச்சி மாசம் மாசம் நம்ம குடும்ப செலவுக்கு தேவையான பணத்தையும் வருஷம் கலைவாணிக்கு துணிமணியும் அனுப்பி வைக்கிறாங்க. பல வருஷம் ஆகியும் அவங்க நம்மள மறக்கலன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இது வரைக்கும் அவங்க நீங்க ஜெயில இருக்கும்போது ஒரு தடவை கூட வந்து பார்க்கல. அதே மாதிரி என்னையும் நம்ம புள்ள கலைவாணியை கூட வந்து பார்க்கல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க மகனுக்கு நம்ம புள்ளைய கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது சரியா இருக்குமா இல்ல தப்பா இருக்குமான்னு என் மனசுக்குள்ள ஏதோ குழப்பமா இருக்குங்க. அப்படிலாம் எதுவும் நினைக்காத. அவங்க பழசையெல்லாம் மறந்திருக்க வாய்ப்பே இல்ல. நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்த விஷயம் கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்ன வந்து பாத்துருப்பாங்க. இங்க பாரு, செழியனுக்கும் கலைவாணிக்கும் தான் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். அத அந்த கடவுளே அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே தீர்மானிச்சுட்டாரு. அதுல உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம். அவங்கள நேர்ல பார்த்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வருவோம், சரியா? இவங்கதான் நான் கட்டிக்க போற ராஜகுமாரன், அன்பு செழியன். என்னடா? அக்கா, இவன் சின்னோண்டு பையனா இருக்கா? இவனே கல்யாணம் பண்ண போற? இதுக்கு நானே பரவாயில்ல. என்ன கட்டிக்கிறியா? டேய், இப்போ அவங்க ஒரு சூப்பர் ஹீரோவா சும்மா நச்சுன்னு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி இருப்பாங்க.